உன்னை ஒரு ஆண் வந்து விரும்பவே மாட்டான். ஏன்னா பொண்ணு அப்படின்றதே மறந்துட்டாங்க. பையனா பொண்ணான்னு தெரியல. நான் பையன் நினைச்சுதான் ரொம்ப வெக்கப்படுறேன். செட்ல பார்த்தோன்னே அவங்கள கவிதையா வந்துருச்சு சார் எனக்கு. கவிதையா? ஹாட் விட்டு இப்படி பண்ணாங்க. அதிகமாக முடி வளர்க்கக்கூடிய பெண்கள் வெர்சஸ் டாம்பாய் ஹேர் ஸ்டைல் வைத்திருக்கக்கூடிய பெண்கள், இவங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒப்பீனியன் என்ன? சில பேர் பார்க்கும்போது பையனா பொண்ணா அப்படின்ற அந்த ஒரு பாயா கேர்லாம் டவுட் வருதா? டவுட் வருது. அப்படியா இருக்கே? எனக்கு வெக்கமா இருக்கு சார் அவங்கள பாக்குறதுக்கு. அவங்கள பார்க்க உங்களுக்கு வெக்கமா இருக்கா? என்ன இலவிடாது? பையனா பொண்ணான்னு தெரியல. நான் பையன் நினைச்சுதான் ரொம்ப வெக்கப்படுறேன். நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. பையன் நினைச்சு வெக்கப்படுறேன் சார் நிஜமாவே. அவங்க எல்லாருமே பையன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. What nonsense you are talking about me? அவங்க பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, அவங்களுடைய செயல்கள் எல்லாமே வந்து பசங்க மாதிரியே தான் இருக்கு. பொண்ணுங்கன்ற ஃபீலே இல்ல. என்ன செயலை பார்த்துட்டீங்க? இப்போ ஒண்ணுமே இப்ப அவங்க நடக்கிறது, அவங்க பேசுறது, அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அவங்களுடைய ஆட்டிடியூட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசங்க மாதிரியே தான் இருக்கு. ஒளிய ஒரு பெண்கள் மாதிரியே வந்து அது பார்த்தா. பொண்ணு அப்படின்றதே மறந்துட்டாங்க. லைக் பசங்க அங்க உட்காந்துருந்தா எப்படி இங்க பொண்ணுங்களை பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்களோ, இந்த நல்லா இருக்கு, அவங்க எல்லாம் வந்து ஹார்ட்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. என்ன என்ன இழவியாது? கியூட்டா இருக்கேன் அப்படின்றத சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க ஒரு பொண்ணை ரசிக்க கூடாது யாருங்க சொன்னாங்க? ஆனா அவ எங்களுக்கு வந்து அந்த அழகா ஃபீலே இருக்கா. வரலையே. ஒரு பொண்ணு வந்து ரசிக்கிறானா அத வந்து சரிம்மா, நீங்க அக்செப்ட் பண்ணணும். நீங்க சண்டை போடுறீங்க, விடுங்க. பசங்க அந்த இடத்துல இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கமெண்ட், லைக் இவங்க அழகா இருக்காங்கல்ல, இந்த மாதிரி நாங்க அந்த மாதிரி பண்ணல. பட் ஆனா உங்ககிட்ட எல்லார்ட்டையுமே அது இருந்துச்சு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே கிரீன் கலர் சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அந்த எல்லாரும் மாதிரி சொன்னீங்களா? நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. போகும்போது அவங்க வந்து இப்படி பண்ணாங்க சார். யாரு? அந்த பிளாக் ஒன். நீங்களா? செகண்ட் ரோல தேர்ட் இப்படி ஹார்ட் விட்டு இப்படி பண்ணாங்க. இங்க யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கவங்க ரசிச்சீங்க? சும்மா கை தூக்குங்க. 1 2 3 4 5 6. நீமா ஓகே, நீ யார ரசிச்சீங்க? சார் அதான் சார் கிரீன் கலர் சார். கிரீன் சாரி சார். யாரெல்லாம் கிரீன் அவங்க சாரி ரசிச்சது? வெக்கமா வருதே. இல்ல நிறைய பேர் இருப்பாங்க போல உங்க ஃபேன் கிளப். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். சார் இதுவே அவங்க பாயா இருந்தா ஆப்வியஸ்லி இம்ப்ரெஸ் ஆகும். சார் அந்த ஆரஞ்சு கலர் டாப் சார் கார்னர்ல அங்க செட்ல பார்த்தோன்னே அவங்கள கவிதையா வந்துருச்சு சார் எனக்கு. கவிதையா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அவங்கள பார்த்தோன்னே முதல் பார்வையில் மயங்கினேன், அடுத்த பார்வையில் தயங்கினேன், அடுத்தடுத்த பார்வையில் பழகினேன் அப்படின்லாம் கவிதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் சார். ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. ஆக்சுவலா பெண்ணே வடிஞ்சு வச்சிருக்காங்க. சங்க இலக்கிய பாடல் நூல்கள்லாம் இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. இங்க நிறைய பேர் வந்து அந்த பாய் ஸ்டைலோட இருக்காங்க. அந்த பிளாக் ஷர்ட் அப்புறம் இந்த ஒயிட் கலர் ஷர்ட், அவங்க உட்காந்துருக்க அந்த தோரணையே பாருங்களேன். இப்படி உட்காந்துட்டு கால் ஆட்டிக்கிட்டு அவர் வந்து இப்படி கேஷுவலா இப்படி உட்காந்துன்னு இருக்காரு. சோ அவரும் தான் வருது. சோ இதுதான் அந்த அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பாராட்டுறதுங்கிறது அபூர்வமான விஷயம் தான். அப்படி பாராட்டும் போது இவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறாங்க அதெல்லாம். ஆமாங்க. சிரிக்கிறதா இல்ல என்ன பண்றது அப்படின்னு முழிக்கிறாங்க அவங்க. ஆக்சுவலா அவ்வளவுதாங்க மேட்ரு. அதாவது ஆண்மையான தோற்றத்திலே இருக்கவங்கள பார்த்து ஆண்கள் வந்து திருமணம் செஞ்சுப்பாங்களா அப்படின்றது 100% சொல்ல முடியாது. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? உங்களை வந்து அழகு அப்படின்ற வெளிப்பாடுல எவ்வளோக்கு எவ்வளோ திளைச்சிருக்குன்னு பாருங்க. உன்னை ஒரு ஆண் வந்து விரும்பவே மாட்டான் ஏன்னா உனக்கு முடி இல்லை அப்படின்னு சொல்றதே எவ்வளோ பரிதாபமான விஷயம்னு பாருங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. அவங்க வந்து மந்த்லி அவங்க ஹேரை ரெகுலரா மெயின்டைன் பண்ணணும் சார். நான் 150 ரூபாய்க்கு ஹேர் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இந்த உளவியல் நீங்க செலவு பண்ற ப்ராடக்ட்டுக்கு செலவு அவங்க செலவு பண்றது ஒண்ணா? நீங்க ஏன் அதுக்கு ஒரு பாய் மாதிரி நீங்க போர்ட்ரேட் பண்ணி ஆகணும்? ஒரு கேர்ளாவே அந்த சொசைட்டி மேல இருக்க பார்வையை உடைச்சிட்டு வெளிய வாங்க. ஒரு பாயாவே நீங்க இப்ப பாக்குறீங்க, இப்ப நாங்க உங்களை பொண்ணா தானே பாக்குறோம். கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? அவங்க மேல் கேஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, ஆணாதிக்க பார்வை அப்படின்னு சொல்லி. அந்த ஆணாதிக்க பார்வைக்கு பெண் பதுமையா இருக்கணும், பெண் ஒரு நளினத்தோட இருக்கணும், ஒரு அமைதியோட இருக்கணும்னு ஒரு கட்டமைப்பு இருந்திருக்குல்ல. சம்பந்தம் எல்லாம் பேசுற நீ. அந்த கட்டமைப்பு அவங்களே மனசுக்குள்ள வச்சிருக்கிறதுனால நாங்கெல்லாம் ஆணா தெரியுறோம். சம்பந்தம் எல்லாம் பேசுறமா? நீங்க அந்த மைண்ட் செட்ல இருந்தே வெளியே வரலையோ அப்படின்ற கேள்விதான் அதிகமா இருக்கு. நாங்க இதுதான் இப்படிதான். ஓகே, இல்ல அவங்க சிம்பிளா ஒரே வருது, நாங்க இப்படிதான்